முழுக்க முழுக்க அரசியல் விஷயம். இப்போ இதுலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய தலையை போட்டு உருட்டணும், புரியுதுங்களா? இவரை பற்றி இது பேச ஆரம்பிப்பாங்கல்ல, இப்போ நம்மளே பேசுகிறோம், ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க. சிபிஐ கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இடி வந்து வேற மாதிரி ஒரு பதில் சொல்லும், இன்கம் டேக்ஸ் ஒரு பதில் சொல்லும், தமிழக விஜிலன்ஸ் வந்து வேற மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த அடிப்படையில் திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கும் விஷயம். இதில் இந்த முகாந்திரம் இது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, என்ன டாஸ்மார்க்குங்கிறதுனாலயே இந்த கடந்த 15 வருஷத்துக்கு நடந்த விஷயத்துக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படி பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன இது 3-4 வருஷத்துக்கான விஷயம். இதுலயும் 1 வருஷம் அவர் இல்லை, சிறையில் இருந்த அடிப்படையில் அந்த இடத்துல அந்த டைம் அந்த 1 வருஷம் அவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால சிபிஐ வந்தாலும் சந்தோஷம் தான். அவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல ஒருவேளை சிபிஐ வந்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. வரட்டும், 10 வருஷத்துல நடந்த தவறுகள் எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கட்டும் சிபிஐ. ஆமா, தங்கமணி மாட்டுட்டோம், நத்த விஸ்வநாதன் மாட்டுட்டோம், அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. அவங்க பீரியட் இதில் நடந்திருக்குல்ல, அவங்களும் பதில் சொல்லுவாங்கல்ல, பார்ப்போம்.